வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். நான் இந்த தடவை பௌர்ணமிக்கு கேசரி செஞ்சு பிரசாதம் கொண்டு போயிருந்தேன். அதுக்கு நான் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ரவையை ஒரு கப் ஆட் பண்ணிவிட்டு அதோட நெய் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம பௌர்ணமி அப்போ குலதெய்வ வழிபாடு செஞ்சால் நம்ம வீட்டில் இருக்க கஷ்டம்லாம் போகும்னு சொல்லுவாங்க. அதேமாரி நமக்கு பீஸ்ஃபுல் மைண்ட் இருக்கும். அதனாலே நான் வந்து மந்த்லி எந்த நேரம் எப்படி சூழ்நிலை இருந்தாலும் நான் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். லாஸ்ட் டைம் வந்து சக்கரை பொங்கல் கொண்டு போயிருந்தேன். காய்ச்சி வச்சுருந்த பாலை தான் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணலை. இப்போ வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்து கேசரி பொடி ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது கலர் பொடி. இதை நம்ம நல்லா வணக்கிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணால் அதோட டேஸ்ட்டை விட பால் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு வெள்ளேரி சீடு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வழக்கம் போல் முந்திரிலாம் போடலை. வெள்ளேரி சீடில் நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நம்ம ஒரு பிளேட்டில் கிளறி விட்டுக்கிட்டு ஒரு பிளேட்டில் நெய் ஆட் பண்ணி நம்ம சைசிங் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம வந்துட்டு வெள்ளேரி விதை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்காகவே நான் இந்த தடவை வெள்ளேரி விதை ஆட் பண்ணியிருந்தேன். கேஷ்யூஸ் விட ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி நான் சைசிங் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். இதுதான் நான் இன்றைக்கி குலதெய்வத்துக்கு பிரசாதமாக கொண்டு போகிறேன். ஈஸியாக நமக்கு 1/2 அன் ஹவரில் நல்லா சூப்பராக ஒரு கேக் டைப்பில் வந்துருச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கரண்டியெல்லாம் எடுத்து இல்லாமல் அவங்களே இதை எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு இந்த கேசரி பண்ணுறதுக்கு. நான் சொன்ன ஸ்டெப் படியே பண்ணுங்கள். மில்க் ஆட் பண்ணி பண்ணுங்கள். உண்மையாகவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். நீங்களுமே கேஷ்யூஸ்க்கு பதில் இந்த மாதிரி பம்கின் சீட்ஸு ஒரு குக்கும்பர் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூஸை விட இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ பாருங்கள், நான் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். குலதெய்வ கோயிலில் போய் தான் படைக்கிறதுக்காக. வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ்லேயே முடிஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு நான் இதோடு வந்து வெல்லம் கொண்டு போவேன். எப்போவுமே பௌர்ணமி ஆனால் வெல்லம், மண்டை வெல்லம் கொண்டு போய் தான் படைப்பேன். நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்குன்றதுக்காக நான் எப்போவுமே வெல்லம் கொண்டு போவேன். இதோடு வந்துட்டு தேங்காய் தீபமும் நான் போடுவேன். இங்கே இருக்கிற பௌர்ணமி ஆனால் நான் வந்துட்டு எங்கள் குலதெய்வம் வந்து பச்சை வாழியம்மன். அதனால் நான் அங்கே போய் வேண்டிக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாமே கொண்டு போகிறேன். பாருங்கள், நான் கோயிலில் எடுத்தது தான். வெத்தலைப்பாக்கு, கேசரி, பூவு, தேங்காய் தீபம் போடுறதுக்காக தேங்காய் எடுத்துகிட்டு போயிருந்தேன். சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நான் தேங்காய் தீபம் தான் போட போகிறேன். பாருங்கள், பாப்பா வச்சு தான் நான் ஏற்றுறேன். எப்போவுமே இந்த பௌர்ணமிக்கு நம்ம இந்த மாதிரி தேங்காய் தீபம் போட்டோன்னா நமக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் இருக்கும். நமக்கு ஒரு வைப்ரேஷன் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனாகவே இருக்கும். நான் என்ன பிரச்சனைனாலும் குலதெய்வ கோயிலில் வந்து கும்பிட்டுட்டு போயிடுவேன். எனக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காகவே நான் வருவேன். கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன். நம்ம வேண்டினது அதே மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாகவே இருப்பேன். நான் வந்துட்டு 5 தேங்காய் தீபம் தான் போட்டிருந்தேன். 9 தேங்காய் தீபம் போடணும்னு சொல்லுவாங்க. நான் 5 தான் போட்டிருந்தேன். நீங்கள் அப்படி வழிபடுற மாதிரி இருந்தால் 9 தேங்காய் தீபம் போடுங்க. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். நான் நினச்சி வேண்டினது என் குலதெய்வத்துக்கிட்ட நான் எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. எனக்கு வந்துட்டு ஈவினிங்கில் போகிறதுக்கு அன்றைக்கி டைம் இல்லை. அதனால தான் நான் வந்து டெய்லி வந்துட்டு சாமி கும்பிட போயிட்டேன். நீங்கள் வந்து ஈவினிங்கில் போனீங்கன்னா சந்திர தரிசனமும் கிடைக்கும். சந்திர பூஜை நடக்கும் கோவிலில். எல்லா குலதெய்வ கோயிலையும் சந்திர பூஜை நடக்கும். நான் அன்றைக்கி டேயில் தான் போனேன். ஈவினிங் வந்து பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டுறதுக்கு டைம் இருக்காது. அதனால் வந்துட்டு நான் டெய்லியே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டேன். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பிரசாதம் செஞ்சு வீட்டிலேருந்து வெல்லம் கொண்டு போங்க. வெல்லம் மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து இனிமையாகவே அடுத்தடுத்து இருக்குன்றதுக்காக தான் நான் அந்த வெல்லம் கொண்டு போவேன். அதாவது நம்மளால் இனிப்பு எல்லாேருக்கும் தானம் பண்ணணுன்றதுக்காக நம்ம வெல்லத்தை ஈஸியாக மலிவாக கிடைக்கும். அதனால் வெல்லம் தானம் பண்ணால் நமக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து பிரசாதம் பண்ண முடியலனா கூட நீங்கள் வெல்லத்தை கொண்டு போய் நம்ம சாமியை வழிபட்டாலே போதும். அங்கே இருக்கிற வந்துட்டு எல்லாமே வந்து இந்த ஐயனார் கோவில் மாதிரி அழகழகாக பெயிண்ட் அடித்து வச்சுருந்தாங்க. நான் இந்த மாதிரி தான் குலதெய்வத்தை வழிபடுவேன் பௌர்ணமி அன்றைக்கி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.